ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் எதிர்பார்க்காத டைமில் சடனாக ஒரு பிளான் போட்டு பயங்கரமான ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். என் கூட பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம டீமில் என் கூட பார்த்தீங்கன்னா பிரபா தான் வந்திருக்கான். பிரபாவை பற்றி நான் டீட்டெயில்ஸாக வீடியோ போக சொல்கிறேன். இந்த இடத்த பற்றி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கோம். அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து காலியான இடம் தான், காலியான ஒரு ஃபாரஸ்ட் இடம் தான். அது மாதிரி முன்னாடி லேக்காக இருந்து ஓடிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த சாதாரணமான இடத்துல நிறைய விஷயம் வந்து பயங்கரமாக வந்து ஆக்சுவலாக இருக்கிற ஹாண்டட் பிளேஸ்லேயே இந்த ஸ்டோரி கேட்டோன்னா பயங்கரமாக ஒரு திகிலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பயங்கரமான பேய் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரபா வந்து எனக்காக வந்து இவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான். அது இல்லாமல் காலைல தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆல்ரெடி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். சரி, இந்த வீடியோக்கு வந்து அவன் செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு சரி அவனை கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ அவனை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. ஹலோ, வணக்கம். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு இருந்தேன். யூடியூப்பில் நிறையா பார்த்துட்டு இருந்தேன், பேய் வீடியோஸ் அதெல்லாம் நிறையா போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. யாருன்னா சித்திக் அண்ணா. அவர் அன்றைக்கி மார்னிங் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேய் வீடியோ எடுக்க போகிறோம்டா, அதை நீ வரியா அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. அண்ணா உடனே வரேன்னு சொல்லிவிட்டு என் வேலையை விட்டுட்டு ஜாலியாக அண்ணன் கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கான டைம். ரொம்ப நாள் கழிச்சு பேய் வீடியோ பண்ணுறோம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் பேய் வீடியோ பண்ணுறோம். அது இல்லாமல் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் போடலான்னு பிளானில் இருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே வரலாம். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு லேக்காக தான் ஓடிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக தண்ணியெலாம். அதுக்கப்புறம் வந்து நாட்கள் போக போக இங்கே தண்ணியெலாம் வத்திருச்சு. வத்தினதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய பேர் சரக்கெல்லாம் அடிக்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை வந்து கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடி சொன்னாலும் எது சவுண்டெல்லாம் கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். இது சுற்றி முற்றி வீடுங்களே இல்லை. இது நடுவில் இருக்குது சென்டரில். நாங்களே வண்டியை வெளியே விட்டு நடந்தால் வந்து ஒரு 1 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒருத்தரை வந்து ஏதோ சொத்து பிரச்சனையில் எதுனா பிரச்சனை தெரில, அவர் வந்து கொலை பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி காரில் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே புதைச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் 2 இன்சிடெண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இடத்துல பேய் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுதான் வந்தேன். இப்போ எனக்கு வந்து லைட்டாக இந்த சவுண்ட்லாம் கேட்டாலும் ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறனாலேன்னு தெரில. கூட ஒருத்தன் இருக்கான். ஸோ அந்த தைரியத்துலேயே இந்த வீடியோவும் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், தொடர்ந்து மூவ் பண்ணுறோம். வா போகலாம். பிரபா சவுண்டு கேட்டியா? இப்போ நீ கேட்டேன். ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று மாடு கத்துதா இல்லை மனுஷன் கத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது இப்போ போய் டீட்டெயிலாக பார்க்குறேன். சரி, நீ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படி கையோட. இப்போ நான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு எருமை மாடு சவுண்டாக எப்படி இருந்தாலும் பார்த்தா இந்த டைமுக்கு எருமை மாடு கத்துற சான்ஸே இல்லை. மோஸ்ட்லி ஏதோ ஒன்று இருக்கலாம், பார்க்கலாம். சரி, ஓகே, நீ கேமரா ஆன் பண்ணு. இங்க யாரா இருக்கீங்களா? நான் இங்க யாரா இருக்கீங்களாண்ணா? யாரும் அழுகுற சவுண்ட் கேட்குதுங்களா? என்னை கவர் பண்ணிக்கோ. டார்ச் லைட் ஆன் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சுற்றி ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் யாருண்ணா அது? நான் இந்த சைடு வரும்போது வழி தவறி இந்த சைடு வந்துட்டோம்னா எங்களுக்கு போக வழி தெரில. இங்கே யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுங்க. ஏன்னா வந்தலேருந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. நீ எதாவது பேசுகிற? டார்ச் லைட்டுங்க, நீ எதாவது பேசி பாரு. யாராவது இருக்கீங்களா? ஐயா மா
இது அழுகுற சவுண்ட்லாம் கேட்குதுடா. இங்கிருந்து எப்படி வெளியே போறேன்னு தெரியல. ஆனா இங்க யாருமே இல்ல. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். நாங்களே வழி தெரியாம தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ப்ரோ என்ன ப்ராப்ளமா ப்ரோ? இது பிராணம் இல்லைன்னு சொல்றாங்களா? ஹலோ யாரு நீங்க? ஏங்க இங்க இருக்கீங்க? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் பேச எதுவும் ரேண்டமாக தான் எதுவும் சவுண்ட் வந்துட்டுருக்கு. நாங்கள் பேசுறது கூட ரெஸ்பான்ஸ் வருமானு தெரில. ஆனால் நாங்கள் பேச ரேண்டமாக எதுவும் சவுண்டு வந்துனே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இதுக்குள்ளே உள்ளே போயிட்டா கூட எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு போனால் கூட கண்டுபிடிக்க கஷ்டம் தான். அதுவும் இல்லாமல் நாங்கள் வெளியே போகிறதே கண்டுபிடிக்க கஷ்டம் தான். அதனால் வந்து நாங்கள் ரொம்ப டீப்பாக உள்ளே போடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீ என்ன சொல்கிற பிரபா? போகும்போது ஃப்ளாஷ் லைட் இருக்கட்டும் சொல்லு. இங்கே நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து சேஃப் இல்லை. நம்ம சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி யாராச்சும் மனுஷங்களாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணலாம். வேறு ஏதாவது இருந்தாலும் நம்ம ரொம்ப கிட்டலாம் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். இப்போதைக்கு பார்க்கலாம் என்னென்னு பார்த்து. இங்கே தான் சவுண்டு கேட்குது. இது சவுண்டு கேட்குதுடா. நான் இங்கே யாராக இருந்தாலும் சொல்லுங்கண்ணா. நான் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வரல. நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலாம் சொல்லுங்க, நாங்கள் கிளம்பிடுறோம். என்ன எனக்கு என்னமோ அந்த காரில் அடித்து போட்டு கூப்பிட்டு வந்தான்னு சொன்னல, எரிச்சாங்களா போதாச்சாங்களா எனக்கு தெரியல. அவரா இருக்குமோ ஒரு வேலை மர்டர் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் ஆளாக இருந்தால் இவ்வளோ சவுண்ட் ஆகுது. நம்ம இதில் கேப்சர் பண்ணிப்போமேடா. இங்கே யாரும் அவ்வளோ சவுண்ட் இருங்க பொறுமையா நான் போகிறேன். பார்த்து போடா. ஆமாடா அங்கே யாரும் உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுடா. ஷேடோ ஓடி. பிரபா எங்கடா போறடே? வழி இந்த சைடு இருக்குடா. பிரபா அது அந்த அண்ணாவா இருக்குமோ? இறந்து போன என்னதுதா? மூஞ்சி ஒரு மாதிரி இந்த மூஞ்சி பகல முடிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தது. பிரபா நான் சொன்னேன்ல ஒரு அண்ணன் அடிச்சு போட்டு கொண்டுட்டாங்கடான்னு போச்சிட்டாங்கன்னு. ஒருவேளை அந்த அண்ணனா இருக்குமோ? சவுண்ட் அதே இடத்துல தானே கேட்குது. வாய்ஸும் அதே மாதிரி தானே கேட்குது. நடந்து போகுதுடா பிரபா. ரொம்ப ஹைட்டா இருக்குது ப்ரோ. இது மறைஞ்சிச்சுடா இப்போ. ரொம்ப ஹைட்டா இருக்கு பாருங்க. இந்த உருவம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. தெரியுதுங்களா? தெரியுதா? ப்ரோ போயிடலாமா? வந்துரு. ப்ரோ வந்துடலாம் ப்ரோ. சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. வந்துடலாம் இங்க. ஆனா நான் இப்ப என்னடா பண்ணுவாங்களே இந்த இடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வந்தோம். இப்ப இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்ப தான் போறோம். எங்களை பயப்படுத்தவங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது? நான் உங்களை எதுவுமே பண்ணலையே. ஒருவேளை நீங்க உங்களை கொன்னவங்க அந்த கோவத்துல நாங்க நினைச்சிட்டீங்களா? கிட்ட வந்துச்சா ரொம்ப தொல்லை. இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா? எங்க இருக்கிறது பேய்ங்க. 2-3 வாய்ஸ் கேக்குதுடா. அதனால ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம இருக்கிறது கொஞ்சம் இதுதான், நம்ம உயிருக்கே ஆபத்து. என்னடா இது வித்தியாசம் சவுண்ட் எல்லாம் கேக்குது. பார்த்து ஸ்டெப்பு பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. வாங்க அப்படியே கொஞ்சம் போய் பார்க்கலாமா? அங்க யாரும் நிக்கிற மாதிரி இல்ல? அங்க யாரும் நிக்கிறாங்களா? இது உருவம் நிக்குதுடா. பாத்தியா இல்லையா? பாத்தியா நீ? வந்துருங்க நானும் பார்க்கலாம். இது ஒரு பிளாக் கலர் ஷேடோ நின்ற மாதிரி இருந்துச்சுடா. எங்க அந்த இடத்துல நானும் பார்த்தேன். நீ பாத்தியா இல்லையா? பார்த்தேன். உன் ஃபோன்ல கேப்சர் ஆச்சா? அதான் இங்கதான் பார்த்தேன் நானு.
ஏய் பதறாத. சவுண்ட் இங்கேருந்தா வந்து இந்த இடத்துல தான்டா பார்த்தேன், க்ளீனாக நின்றுச்சுடா. ஆனால் தலை தெரிலடா எனக்கு, கீழே மட்டும்தான் தெரிஞ்சது, கால் மட்டும். யாரோ ஏதோ ஒன்று இருக்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணலாமா? இரு டார்ச் லைட் பண்ணிட்டு கூட. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? டார்ச் லைட் கூட. எதிர ஆணு நான் இங்க யாரா இருக்கீங்களாண்ணா? ஆனா உங்களை நான் பார்த்துட்டேன். ஐயா அழுவாதீங்க, நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா உங்க பேர் என்ன? ஒருவேளை நான் சொன்னல உங்ககிட்ட, ஒருத்தரை வந்து கார்ல அடிச்சு போட்டு கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னல, அதாவது கட் பண்ணி, எனக்கு பயத்தில் கட் பண்ணி துண்டு துண்டா இங்கே போச்சாங்கன்னு சொன்னல. கண்டிப்பாக பேய் இருக்குதா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி நீ இந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது தெரியல. இங்கே யாரும் நடக்கிற சவுண்ட் எதை கேட்குதுடா? இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாமா? பிரபா, நீ என்ன சொல்ல வர? இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரே தடவை பார்க்கலாம் என்னன்னு. நம்மளை அகெயின் மறுபடியும் நம்மளை ஃபாலோ பண்ணி வர மாதிரி தான் நம்ம இங்கேருந்து போயிடலாம். டார்ச் லைட் ஆன் பண்ணு, அது வேறு சார்ஜ் வேறு கம்மியாகிடுச்சுரா. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், பார்க்கலாமா? அந்த இடம் தானே? அந்த இடம் தான்டா. நீ லெஃப்ட் சைடில் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குடா அந்த இடத்துல. அங்கே பாரு, அங்கே ஏதோ தெரியுதா பாரு, அங்கே டார்ச் அடி. அங்கே பாரு, உருவம் தெரியுதா? அங்கே பாருடா. வா வந்துட்டு. ஆனா இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், போயிட்டே. என்னடா சொல்ற, இந்த அளவுக்கு கேப்சர் பக்கத்துல வந்துட்டே இருக்குடா. வண்டி வேணாம், நடந்தே போயிடலாம். வாங்க, நடந்தே போயிடலாமா? ஓகேவா? ஹலோ காய்ஸ், யாரும் இந்த மாதிரி தனியாக இருக்கிற இடத்துக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் பெரிய பெரிய ஆபத்துலாம் இருக்குது. இதுவே நாங்கள் மிஸ் ஆகி வந்ததே பெரிய விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ரிஸ்க்கை மட்டும் எடுக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிஸ்க்கை நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். நம்ம வந்து காலி இடம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அசால்ட்டாக வந்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நாங்கள் பேக்கில் ஓடி வர சொல்ல நாங்கள் கேப்சர் பண்ணால் அது ஃப்ரண்ட்டில் வந்துனே இருக்குது. கடைசியில் தூரத்தில் தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தியா, நாங்கள் ஃபஸ்ட்டு தூரத்தில் தான் டார்ச் அடிச்சு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புற டைமில் அந்த செடி பக்கத்தில் வந்து நின்றுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு எதையுமே கேப்சர் பண்ணதெல்லாம் இந்த க்ளோஸாகவும் எதையுமே பார்த்ததில்ல. இது அனிமல்ஸ் கிடையாது, மனுஷன் மாதிரியும் தெரியல, வேற ஏதோ ஒன்று அமானுஷமாக இருக்கு. ஆனால் மனுஷ உருவத்தில் இருக்குது. எனக்கு என்னமோ அந்த அண்ணா இது மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இங்கே நிறையா மர்டர் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுன்னே சொல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மர்டர் நடந்திருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. எங்களுக்கு தெரியாமல் என்னென்ன நடந்திருக்குன்னு தெரில. இங்கே ஒரு ஆத்மா இருக்கா 2-3 ஆத்மா இருக்கானே தெரில. கண்டிப்பாக இந்த இடம் வந்து பயங்கர ஒரு த்ரில்லாகவும் இருந்துச்சு. நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோடு போக பயங்கரமான வீடியோலாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எடுத்துன்னு இருக்கோம். அவனு வந்து வேலைக்கு பர்மிஷன் போட்டு மதியானமே கிளம்பி வந்துட்டான். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் பிரபாக்கும் கண்டினியூவாக வீடியோ பண்ணுறதுக்கு, என் கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பல காரணத்தினால நாங்கள் வீடியோ போடாமல் இருக்கோம். இனிமேல் தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுற ஐடியாவில் தான் இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட உங்கள் எல்லோரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி டாடா பை ஃப்ரம் சித்திக் அண்டு பிரபா. பாய்.